உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்வராக. இந்த டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றுவாராக. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டின தேவகுமாரன் கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:37 ஒருவர் வாசிக்கலாம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றால், அவர் சவுல் பார்த்து, ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருஷம் முழுவதும் இந்த வாக்கு தத்தத்தை நான் தவறாம சபையில கேட்டேன் அப்படின்றவங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எதையோ நம்ம கேட்கிறோம், ஒரு நாடகத்தை விடாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஒரு காரியத்தில வேலையிலே ஒரு நாள் லீவ் போடாம போற கர்த்தருடைய கிருபையினாலே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் பொக்கிஷமும் அடங்கியிருக்கிறது. காரணங்கள் சொல்ல கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தேவ பிள்ளைகளே, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான கிருபை கொடுத்த தேவன் நம்மளை தப்புவித்தார். அநேகரை தப்புவித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிற வருஷம் வாக்குத்தத்தம். தாகத்தோடு இருங்க, ஆவலோடு இருங்க, உபவாசத்தோடு இருங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தேவனை நோக்கி பிரயாசப்படுங்க. அதை பெற்றுக்கொள்ளும்படி தாகத்தோடு இருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. எழுத்து வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை யோனா எழுதின நிருபம். யோனா 1ஆம் அதிகாரம் பக்கம் 1072. தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனாவின் புஸ்தகம் பக்கம் 1072 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்படியா? கர்த்தருடைய கிருபையினாலே யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. பிள்ளையே, புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகிற கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையை நீ மூழ்கி கொண்டிருக்கலாம். அதனால் உன்னை சுற்றி ஒரு அலை அடித்துக் கொண்டிருக்கலாம். துன்பமும் துயரமும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். விட வேண்டியதை விடும் போது கொடுக்க வேண்டியதை கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாரு? யோனா. அவர் என்ன செய்யறாரு? கப்பல்ல இருக்கிறாரு. கர்த்தருக்கு யோனா தான் தீர்க்கதரிசி தான், பரிசுத்தவான் தான், தேவன் விரும்புகிற பாத்திரம் தான். கடவுளே நேரா அந்த மனுஷனுடைய பேசக்கூடியதான ஒரு தகுதி படைத்த பாத்திரவான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வழி சரியில்லை. அல்லேலூயா. என்ன சரியில்லை? வழி சரியில்லை. தீர்க்க தரிசனம் சொல்ற, அபிஷேகம் பெறுற, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுற, ஆராதனை செய்யற, துதிக்கிற, பாடுற, ஊழியம் செய்யற, ஒரு பெரிய ஸ்கொயர்ல இருக்கிற, பெரிய ஊழியம் செய்யற, எல்லாம் செய்யற, வழி சரியில்லையே. என்ன சரியில்லை? போற வழி சரியில்லை. பக்கத்துல கைப்பிடிச்ச சொல்லு, எல்லாம் செய்யற, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உன் வழி சரியில்லை. போக கூடாத வழியில போயிட்டு இருக்கிறியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, போக கூடாத வழியில போறியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு தேவ பிள்ளைய. போக கூடாத வழியில போறியே ஸ்டெல்லா அப்படின்னு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே,
யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லது. அபிஷேகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, வழி இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவ கிருபையில போற வழி சரியில்லை. ஆண்டவர் ஒரு வழியில போக சொன்னாரு, இவர் ஒரு வழியில போறாரு. எப்படி போறாரு? அல்லேலூயா. கோட்டு சூட்டு போட்டு கேட்டார் அண்ணாத்த, போற வழி சரியில்லையே. அல்லேலூயா. கோட்டு சூட்டு போட்டான் மனுஷன், மேக்கப் பண்றான், கிராப் வெட்டுறான், ஷூ போடுறான், சாக்ஸ் போடுறான், கை பிளஸ் போடுறான், பெரிய பெரிய வாட்சி கட்டுறான், பெரிய பெரிய செயின் போடுறான், மோதிரம் போடுறான், பேஸ்கெட் போடுறான், எல்லாம் போறான். ஆனா சரியில்லை வழி. கர்த்தருடைய பிள்ளைய, சர்ச்சுக்கு வான்னா சினிமா தியேட்டருக்கு போற, சர்ச்சுக்கு வான்னா பர்ச்சேஸ் பண்ண போற, சர்ச்சுக்கு வான்னா துணி எடுக்க போற, எந்த வழி சிறந்த வழி? அல்லேலூயா. தேவ பிள்ளைய, இவரு கூட அப்படிதான். ஆண்டவர் ஒரு பாதையில போக சொன்னா, இவரு ஒரு பாதையில போறாரு. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கல. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தார். ஆடுது கப்பல். ஒரு பிரச்சனை இல்ல, புது கப்பல், புது கப்பல், புது நல்ல திறமை வாய்ந்த டிரைவர். பார்த்தா கடல் கப்பல் ஆடுது. தேவ பிள்ளையில, உன் குடும்பத்தினோட ஏதோ ஒரு போராட்டமா, ஆண்டவர் உன் உள்ளத்துல பேசி கூட நீ செய்யலையா, அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா என்ன செய்தாங்க? இவரை தூக்கி சமுத்திர, கடல் கொந்தளிக்குது. பயங்கரமான சம்பவம். கடல் கொந்தளிக்குது. எப்படிப்பட்ட கொந்தளிப்புனா பயங்கரமான கொந்தளிப்பு. கப்பலுக்கு மேல அலை அடிக்குது. அல்லேலூயா. என்ன செய்யலான்னு திகைத்து சீட்டு போட்டு பார்த்தா, தவறான சம்பவம் உள்ள ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறான். அவனை தூக்கி சமுத்திரத்துல போடணும்னு தீர்மானம் பண்ணி தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அவனுக்கு, உனக்கு சமாதானம் வேணுமா? விட வேண்டியதை விட்டா தானா கிடைக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டியா, ஆனா என்னென்னவோ செஞ்சிட்டியா, ஆனா ஆண்டவர் வராம எங்கெங்கயோ போய் உன் வியாதி தீருமா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவு செய்யறியே, ஆனா அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் கை உன் தலைமையில வச்சா போதும், உன்னை பிடிச்ச தரித்திரம் மாறிடுமே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. யோனா 1:17 வாசித்து பாருங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் படுத்தியிருந்தாரு. அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, உண்மையில அன்பு வச்ச தேவன் உன்னை தனியா விட்டுட மாட்டாரு, உன்னை அலைய விட மாட்டாரு, உன்னை விட்டுட்டு தனியா போயிட மாட்டாரு. கர்த்தருடைய கிருபையினாலே அவர் எப்படிப்பட்ட தேவன்? உன்னை காக்கிறவர் அவர், உன் மேல இரக்கம் உள்ளவர் அவர். நீ போகிற பாதை சரியில்லைன்றதுனால தடுத்து நிறுத்தி உனக்கு ஒரு புத்தி சொல்லி நல்ல வழியிலே கொண்டு போகும்படியாக உன்னோட கூட இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை, ஆண்டவருடைய மகாபெரிய இரக்கத்தினாலே சமுத்திரத்துல விழுந்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்கே போய் சிக்கி கொண்டு நீ தவிக்கும் போதும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பெற்ற பிள்ளைகளால் தாய் தூப்பன் மனம் வலிகிறார், மனம் வேதனை. ஐயோ என் மகன் பாவத்தில் அகப்பட்டு, ஐயோ என் மகன் பயங்கரமான சம்பவத்தில் அகப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்வேன்? ஐயோ தேவனே என்று கதறுகிறாயோ? கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே உன் பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்குமானால் எங்கு போனாலும் உன் பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, இந்த மனுஷனை தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரு? ஒரு மீனை ஆயத்து பிடித்து, கடலோட ஆழம் அகலம் நீளம் உயரத்தை படைத்த தெய்வம் கப்பல் எங்க போது யோனாவை தூக்கி எந்த ஒரு சென்டிமீட்டர்ல போடுறாங்க, அந்த மீனோட வாய்ப்புறம் எவ்வளவு, அந்த யோனாவுடைய நீள அகலம் உயரம் எவ்வளவு, அதுக்கேற்ற மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி சரியான லொகேஷன்ல தேவனுடைய கிருபையினால மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுறார். அல்லேலூயா. அவரை தூக்கி போட்ட உடனே
தேவ பிள்ளைகளை அவர் கடல்ல உள்ள மீன் வாயில விழுந்தாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 எல்லாம் சொல்லுங்க. போயும் அவ வாயிலையா விழுந்த. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? போயும் ஐயோ அவ வாய திறந்தாலே யானி போய் அவ வாயில உயிர்ந்தன்னு சொல்லுவான். இங்க யோனா மீன் வாயில உயிராரு. ஹல்லேலூயா. மீன் வாயு நாத்தடிச்சாலும் அது கொஞ்சம் சுவையாவே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் தலை தோன்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேரு என்ன தோன்றவங்க? மீன் தலைய சொல்றேன், மனுஷன் தலைய சொல்ல. ஹல்லேலூயா. தலைய அப்படியே மஞ்சள் போட்டு அசாது வச்சா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? மீன் தலை தோன்றவங்களை நான் சொல்லல. ஹல்லேலூயா. இங்க மீனை சொல்றேன். ஹல்லேலூயா. மீனா நம்ம தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மீன் வாய் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும். யோனா எவ்வளவு நீளம் அகலம் இருந்திருப்பாரு. ஒரு பெரிய திமிங்கலம் வாயில விட்டார். கர்த்தருடைய பிள்ளைய திமிங்கலம் ஆண்டவர். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தேவன் விட்டு விலகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் ஒரு மனிதனை மறக்கிறவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையை நீ தவறி போனா உன்னை கொஞ்சம் என்ன பண்ணுவாரு? சரி பண்ணுவார் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. உங்க கிருபைதா எங்களை தாங்கணும், உங்க கிருபைதா எங்களை தாங்கணும். உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே. கரங்களை தட்டி அந்த போனா கலங்கி போவோம் தகப்பனே. பகலில மேக தம்பம், இரவில அக்னி தம்பம். பகலில மேக தம்பம், இரவில அக்னி தம்பம். இச்சவேல் ஜனங்களை நடத்தி நீரல்லோ, எங்களைய நடத்துங்க அன்பு தெய்வமே. என்னையோ வழி நடத்த வாங்கராஜனே, என்னையோ வழி நடத்த வாங்கராஜனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, இங்க கடந்து போனா கடங்கி போவோம் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, இங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. நண்பன் என்ன மறந்திடலாம், நம்பினோர கைவிடலாம். நண்பன் என்ன மறந்திடலாம், நம்பினோர கைவிடலாம். பெற்றோரும் வெறுத்திடலாம், விட்டார் என்ன துரத்திடலாம். நம்பிக்கையின் நங்கூரமே ஆபத்தில் கேடகமே, நம்பிக்கையின் நங்கூரமே ஆபத்தில் கேடகமே. அரணே கோட்டையும் நீ காத்திடும் துருவனி, அரணே கோட்டையும் நீ காத்திடும் துருவனி. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே. அமை அமை நீ கடந்து போனா அன்னைக்கு உழவாளாதாரானா. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலைக்கு போவோம் தகப்பனே. உங்க கிருபைதா எங்களை தாங்கணும், உங்க கிருபைதா எங்களை தாங்கணும். உங்க சமூகம்தான் எங்களை புரிபலாதாரா, உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலைக்கு ஒரு பலாதாரனா. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலைக்கு போக தகப்பனே. உங்க கிருபைதா எங்களை தாங்கணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். உங்க கிருபைதா எங்களை தாங்கணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே. யோனா ஜெபிக்கிறார்.
யோனா ஜெபிக்கிறார், ஐயா 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 ஐயா. பகலிலும் மேக ஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். தெய்வமே ஐயா, அவர் அண்ட வந்தவங்களை அவரை கைவிடுகிறவரே இல்லை. தெய்வத்தோட பிள்ளையே, நீ ஒருவேளை தடுமாறி நடந்தாலும் உன்னை விட்டு விலகாத தெய்வம், உன்னை விட்டு விலகாதவர். யோனா தன் மனமோன போக்கிலே கடந்து கப்பல்ல பிரயாணம் பண்ணும் போது அந்த மனிதனை பாதுகாக்கும்படி ஒரு மீனை கர்த்தர் கற்று. தேவபிள்ளை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உன்னை காப்பாற்றி இருக்கிறார். இந்த இறுதி மாதம் 12ஆம் மாதத்திலே காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை காக்கும்படி அவர் உனக்கு மீனாக வாய் திறந்து வருகிறார். அவர் எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 6 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த தேவன், என்னை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன தேவன், உனக்கு மீன் வடிவத்திலே உன்னை காக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். என்ன வடிவம் வந்தார் அவரு? மீன் வடிவமா வரார் ஐயா தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவபிள்ளையே, ஒரு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த உனக்காக அவர் ரூபம் மாறி அன்னை மரியாள் வயிற்றிலே குழந்தை வடிவமாய் வந்த தெய்வம் அல்லவா? கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லே. எனக்காக அவர் ரூபம் மாறி குழந்தை வடிவிலே அவர் 10 மாதம் அந்த கருவறையிலே தவழ்ந்த தேவன் அல்லவா? இந்த பெரிய மீன் அந்த பெரிய கடலிலே நீச்சல் அடிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னை மடியின் கருவிலே அந்த ஜலத்திலே அவர் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிறந்த மாதத்திலே தெய்வத்துடைய பிள்ளைய உன்னை காக்கும்படி அவர், என்னை காக்கும்படி அவர் நம்முடனே இருக்கிறவர். வாசிக்கலாமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசிப்பதிலே ரொம்ப தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆனால் தேவன் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசித்தோ 2:1. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி எங்க ஜெபம் பண்றாரு? எங்க ஜெபம் பண்ண சொல்றாரு? அட, வீட்டுல ஜெபம் பண்றான்னா பண்ண மாட்டேன்ற, சர்ச்சில் ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ண மாட்டேன்ற, ஒரு பெரிய ஒரு விடுதலை கூட்டத்துல ஜெபம் பண்ணா பண்ண மாட்டேன்ற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய, இப்போ ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப நீ ஜெபம் பண்ற எங்க தெரியுமா? தேவ பிள்ளைய, உன் சொந்த பந்தம் இல்லாத இடத்திலே ஜெபம் பண்ண. கண்ணீர் வடிக்கிற எங்க தெரியுமா? தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடத்துல ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணல. அந்த ஒரு சம்பவம் உனக்கு ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டது. இப்போ எங்கேயோ சிறைச்சாலையிலே ஜெபிக்குது, கண்காணாத இடத்துல ஜெபிக்கிற, ஊழியக்காரன் முகம் காணாத இடத்துல ஜெபிக்கிற, விசுவாச பிள்ளைகள் தாய் தோப்பம் இல்லாத இடத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளையே ஒருவரும் இல்லை. அந்த மீனின் வயிற்றிலே யோனா ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்றியா? ஜெபம் இருக்குதா? இல்ல. என்ன இல்ல? ஜெபம் இருக்குதா? ஆவில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி வீட்டுல தேவனை நோக்கி ஜெபம் பண்றோமா? இல்ல. ஜெபமே இல்ல. கேளு, பக்கத்துல கை பிடிச்சு ஜெபம் பண்றியா? நீ பக்கத்துல கை பிடி சொல்லு, மனசாட்சியோட சொல்லு. ஜெபம் பண்றியா? வீட்டுல ஜெபம் பண்றியா? ஜெபம் பண்றியா இல்லையா? ஜெபம் பண்ணும்படி தேவன் ஒரு நாளை உனக்கு ஆயத்தப்படுத்துவாரு, அதை மறந்துடாத. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்றியா? ஜெபம் ஜெயத்தை தரும். யோனா என்ன பண்றாரு? யோனா என்ன பண்றாரு? எங்க ஜெபிக்கிறாரு? மீன் வயிற்றுல ஜெபிக்கிறாரு. என்ன ஒரு வித்தியாசமான ஜெபம் இல்ல? எங்கெங்கயோ யாரையோ எப்படி எப்படியோ ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறோம்.
ஆனா மீன் வயித்துல ஜெபிக்கிற மனுஷனை இப்பதான் பாக்குறோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரா? தேவ கிருபையில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 2:9 வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? என்னை விடுதலையாக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரா? என்னை விடுதலையாக்கிறவர் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு நினைக்கிறாருன்னா தேவ கிருபையால வாசிக்கலாம். 3-4 வாசிங்களேன். சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆயத்திலே நீ என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அல்லேலூயா. எங்க சொல்றாரு? நடும கடல் ஆழத்துல என்ன போட்டுட்ட. அல்லேலூயா. சிலருடைய குருட்டுத்தனமான ஜெபம் இது. ஆண்டவர் கடல்ல போட்டாரு. எங்க போட்டுக்கிறாரு? மீன் வயிற்றுல போட்டுக்கிறாரு. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய மீன்? பெரிய திமிங்கலம்ன்றாங்க வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும். ஆனா அந்த பெரிய திமிங்கலத்துல அலை வந்து அடிக்குது பயங்கரமா. இவர் என்ன நினைக்கிறாரு? நான் கடல்ல தான் இருக்கிறேன், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, கடலின் ஆழ மத்தியில என்ன போட்டுட்ட. ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? ஏப்பா நீ பத்திரமா தாண்டா இருக்கிற. ஆனா உனக்குள்ள என்னதமா? ஐயோ நான் செத்துட்டா நல்லா இருக்கும், என்னால ஐயோ இது பிரச்சனை, ஐயோ சாவர அளவுக்கு உனக்கு ஒன்னும் துன்பம் வரல, பெரிய பிரச்சனை அளவுக்கு உனக்கு ஒன்னும் பாடு வரல. கர்த்தர் உன்னை காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா சின்ன சின்ன பிரச்சனை உன்னால சமாளிக்க முடியல. ஏன் காரணம்னா போற வழி சரியில்லை. போற வழி என்ன இல்ல? பஸ்ல போறோம், பஸ் நல்லா தான் போவோம், ஒருத்தர் விடாத பார்த்துன்னு போவோம். ஆமாவா இல்லையா? நடந்து தான் போவோம், ஒருத்தர் விடாத பார்த்துன்னு போவோம். அல்லேலூயா. எதுலையுமே நமக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது, பார்த்துனே போவோம். அடிக்கடிக்கு பார்க்க சொல்லும், அடிக்கடிக்கு பார்க்க சொல்லும், அடிக்கடி பேச சொல்லும், அடிக்கடிக்கு. போற பாதை சரியில்லை, ஜெபம் பண்றது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சின்ன பொண்ணு இதுல பட்டுன்னு போனேன், எவ்வளவு அது? 1000 ரூபாயா, 800, 300, 650 ரூபாயா? அந்த இங்க வச்சு இங்க பேசும்போது இது புள்ள எச்ச. எவ்வளவு நேரம் பேசுறாங்க அதை சொல்ல வரேன். எச்ச துப்பி துப்பி பேசல. ஏறினதுல இருந்து படிக்கட்டு ஏறுவாங்க. இந்த இரு பஸ்ல ஏறாங்க. அப்புறம் வரேன், அப்புறம் வைக்க முடியாது, என்ன பத்திக்குது ஃபயர் அப்படியே எருங்குது. அப்புறம் சரியா கேட்கல, பஸ் ஏறி நிக்கிறேன், வரேன், அப்புறம் காது வலிக்குது. அப்புறம் இப்ப இறங்குறோம் படிக்கட்டுல இருந்து இறங்குறோம். அப்புறம் இறங்கி அப்புறம் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறோம், இப்பதான் பாத்திரம் தொலைக்கிறேன், சுத்தண்ணி வைக்கிறேன். எவ்வளவு போனேன்? இல்லையா? இந்த மாதிரி பன்னட வாழ்க்கை வாழ்ந்தா ஜபமே இல்ல. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றியா? இல்ல. ஆனா நீ நிற்கிறது அவருடைய கிருபை, நீ நடக்கிறது அவருடைய கிருபை. அவர் கையில நீ இருக்கிற, அவருடைய பார்வையில நீ இருக்கிற. ஓ தேவ பிள்ளைய, கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய பிள்ளைய, உன்னை யோசித்து பாரு. யாருக்கு தெரியும் எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. கிருபையா பேசுறாரு ஆண்டவர், மகிமையா பேசுறாரு ஆண்டவர். இவர் நினைக்கிறாரு நான் கடல்ல தள்ளப்பட்டேன். ஏன்னா தூக்கி போட்டாங்கல்ல, தூக்கி போடும் போது கப்பலுக்கும் கடலுக்கும் எத்தனை கிலோமீட்டரோ, எத்தனை மீட்டரோ, எத்தனை 100 மீட்டரோ தெரியாது. தூரத்திலிருந்து போடும் போது பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் மூடிப்போம், அப்பதான் பயம் தெரியாது. இவர் நெஸ்டர்
கடல் ஆழத்துல நான் ஊழ்ந்துட்டேன். வாசிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். 5 வாசி பாருங்க. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் நெருக்கினது, ஆழி என்ன சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுத்திக்கிச்சு. அல்லேலூயா. ஆமாவா? கடல் பாசி தலையை சுத்திக்கிச்சா? மீனோட குடலு ஆவியில பார்க்கணும். ஆண்டவர் கிருபை. நம்ம படிக்கணும் பைபிள. மீன் வயிற்றுல ஊண்டாருன்னா கடல் பாசிய சுத்திக்கிச்ச, அந்த மீனோட குடலெல்லாம் சுத்திக்குது. இவர் என்ன நினைச்சாரு, கடல்ல தான் ஓய்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப ஆழத்துல ஓய்ந்துட்டு இருக்கிறோம். டே, ஆழத்துல ஓய்ந்து இருக்கிற உனக்கு நீச்சலே தெரியாதாடா, எப்படா ஜெபம் பண்ற? நீச்சல் தெரியாது உனக்கு, எப்படி ஜெபம் பண்ணுவ? மூச்சு அடிக்காதா? மேலே இருக்கிற உனக்கு சுவாசம் வேணுமே, காத்து வேணுமே, ஆக்சிஜன் வேணுமே, காத்து இல்லையே. எத்தனை நாளா இருக்கிற? 3 நாள் இருக்கிறே. 3 நாள் ஒரு மனுஷனால ஆழத்துல மூச்சு விடாம இருக்க முடியுமா? முடியாதுடா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மூச்சு நிக்க கூடாதபடி மருத்துவமனையில தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை காணோம். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய இங்க இருக்கிறவங்களை பார்த்து தேவன் சொல்ற, ஒரு நாள் ஒரு இரவு நீ கூட மூச்சு திணறனால அகப்பட்ட, மூச்சு விடாம துடிச்ச, பெருமூச்சு விட்டு பார்த்த, ஆண்டவரே ஆண்டவரே. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? உன் கூட தான் இருந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவபிள்ளையே, தேவபிள்ளையே, அவர் உன்னை மறக்கல, மறக்கவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து, இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உரமலதகரண மலரதா நன்றி மரணதா உலபலா. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தி இயேசப்பா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீராதையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீராதையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் நம்பீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய மகிமை. அன்பு பிள்ளை, நம்மை மறக்காதவர், நம்மளை விட்டு விடாதவர். நீ அவரோடு இருந்தா
அவர் மகிமையை பார்ப்பேன், அவர் அதிசயத்தை பார்ப்பேன், அவருடைய வல்லமையை பார்ப்பேன், அவர் அற்புதம் செய்வதை பார்ப்பேன். நீ அவரோடு இருந்தா உனக்கு அவர் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். அவர் தனியே உன்னை விடுகிறது. வாசிக்கலாம். 2:10 வாசித்து பாருங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கிச்சு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை வேணுமா? கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கத்தோட விடு. இதை பாக்குற விடுதலை வேணுமா? விடுதலை வேணுமா? விடுதலை வேணுமா? அவர் தான் முடிவெடுக்கணும், அவர் தான் முடிவெடுக்கணும். தேவப்பள்ளியா எப்படியா மீன் என்ன பண்ணுச்சு? கரையில மீன் அவரு கட்டளையிட்டா தான் மீன் வாயிலிருந்து வெளியே வர முடியும். இல்ல மீன் பல்லு சாதாரண பல்லு இல்ல. அல்லேலூயா. சொன்னாரு ஆண்டவரு, போயும் போயும் இவ வாயிலியா நின்னு. இப்ப சொல்றாரு, போயும் போயும் அவ பல்லுலையா உயிர்ந்த. அல்லேலூயா. மீன் பல்லு எப்படி இருக்கான்? சும்மா ஒரே கடியில துக்குநூறா போயிடும். ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த மீனுக்கு எத்தனை பல்லு இருந்ததோ எனக்கு தெரியல, ஆண்டவரு வாயை திறக்க சொன்னார் மீனை. அல்லேலூயா. கதவு திறந்ததையா. அலங்கார வாசல் தேவாலயத்துக்கு முன்பாக தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா கிடந்த மனிதனை பார்த்து ஊழியக்காரன் சொன்னான், என்னிடத்துல வெள்ளி வெள்ள பொண்ணு வல்ல நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ காலூண்டி எழுந்து. விடுதலை. யோனாவுக்கு விடுதலை கிடைச்சு. உனக்கு விடுதலை வேணுமா? யோனா ஜெபிச்சார். துன்பம் வந்தாலும் ஜெபிச்சாரு, சோதனை வந்தாலும் ஜெபித்தார். தேவபிள்ளையே சோதனையை கண்டு சோர்ந்து போகாத, எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்ப இருக்கிறத காட்ட உனக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒண்ணுமில்லாத உண்மை என்ன? ஒன்றுமில்லாத உண்மை என்ன? ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அழகப்படுத்தி, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கடனிலிருந்து, கண்ணிலிருந்து, சோதனையிலிருந்து, எல்லா தரித்திரத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குறவர் இன்னும் விடுதலையாக்க வல்லவராக. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரிய தேவன். மீனுக்கு கட்டளையிட்டார். அப்போ அவரை கட்டளையிட்டாதான் உன் குடும்பம் என் குடும்பம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ யார மனுஷரை நம்பி போனாலும் விடுதலை கிடைக்கிறது. ஒரு ஒருத்தரை நம்பு, வராது வம்பு. ஒருவரை நம்பு, வராது வம்பு. ஒருவரை நம்பு, அவரே உனக்கு தாயும் தகப்பனமாக. வாசிக்கலாம். 3:1 வாசிங்க. 2ஆம் தரம் உனக்கு தான் 2வது முறை பேசுற. ஒரு முறை உனக்கு ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்துட்ட. இத பாக்குற பிள்ளைய, நீ செய்த பாவத்தை ஒரு முறை மன்னிச்சிட்டாரு, 2வது உனக்கு தான் பேசுறாரு. இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைய, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைய, வாலிப சகோதரா, வாலிப மகளே, என் தேவ பிள்ளையே, நீ ஊழியக்காரரா இருக்கலாம், நீ ஊழியக்காரியா இருக்கலாம், ஊழியத்துல ஊழியம் செய்யலாம், குடும்பத்துல பெரிய இடத்துல இருக்கலாம், ஒரு கம்பெனில பெரிய வேலை செய்யலாம், ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய இடத்துல இருக்கலாம், ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கலாம், ஏன் நீ முதலமைச்சரா இருக்கலாம், ஏன் நீ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கலாம், ஏன் நீ பெரிய ராஜாவா கூட இருக்கலாம், ஏன் நீ பெரிய யாரா கூட இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம். என்ன தேவ பிள்ளைய 2வது உனக்கு பேசுற கேளு. உன் உயிர் அவர் கையில் இருக்குது, உன்னுடைய கனம் அவர் கையில் இருக்குது, உன்னுடைய உயர்வு அவர் கையில் இருக்குது.
ரெண்டா ஒரு முறை சொல்லி நீ கேட்கல, தவறான பாதையில போன, உன்னை சீர்படுத்தி உனக்கு ஒரு உதவி செய்து உன்னை கரை சேர வச்சிருக்கிறார். கடல்ல தத்தளிச்ச உன்னை, நீச்சல் தெரியாத உன்னை உங்க அம்மா உன்னை காப்பாத்தல, உங்க அப்பா உன்னை காப்பாத்தல, உன் சொந்த பந்தம் உன்னை காப்பாத்தல, உன் கணவன் கூட உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் கணவன் கூட உன்னை காப்பாத்தல, உன் மனைவி கூட உன்னை காப்பாத்தல, பெத்த பிள்ளைங்க காப்பாத்தன்னு நினைச்ச அந்த 10 பிள்ளை உன்னை ஒண்ணு கூட காப்பாத்தல, கர்த்தர் தான் உன்னை காப்பாத்திருக்க. ரெண்டாவது சொல்றாரு கேளு, கர்த்தருடைய கிருபை புது வருஷம் வரும்போது உன் ஆயுசு உனக்கு தான். அல்லேலூயா. வாசிக்கலாம், தேவனுக்கு மகிமை. 2 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைய அதுக்கு விரோதமா பிரசங்கணும். நான் சொல்றேன், நான் சொல்றது நீ செய்யணும். ஒரு முறை சொன்ன நீ கீழ்படியில, ரெண்டாவது சொல்றேன் கீழ்படி. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான்? அந்த மனுஷனுக்கு புத்தி வருது. ஆண்டவர் பேசுவாரு, நீ செய்ய மாட்ட, ஆனா செய்ய வைப்பாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையை நீ அசட்டியா நினைச்சிட்டு பத்தியா? அவர் சொன்ன சொல்ல நீ அசட்டியா நினைச்சு பத்தியா? அவர் எப்படியாவது அதை செய்ய வைப்பார். அல்லேலூயா. கிருபை. தேவன் சொன்னா செஞ்சுன்னுங்க. நம்ம நிற்பது அவருடைய கிருபை. நம்ம வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய கிருபை. எல்லாமே ஒரு கிருபை. அவர் பேசும்போது நீ கம்மன் இருந்துட்டு நான் அசட்டை பண்ணிட்டான், அவர் என்ன மறந்துடுவாரா? யோனாவுக்கு ஒரு புத்தி சொன்னார் பத்தியா, உனக்கும் ஒரு புத்தி சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஆராதிக்கிற பிள்ளைய அவர் பேசுற தேவன் தெரியுமா? உன் கூட பேசுகிறார் தெரியுமா? உன் கூட பேசுறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இத பாக்குற பிள்ளைய கேட்கிற பிள்ளைய, நீ நல்ல பிள்ளைதான், ஆனா ஒருத்தன் உன் இருதயத்தை கெடுக்கிறான். பிசாசு. பிசாசு என்ன பண்றான்? ஒரு சில வேலையில அவரோட கூட இருக்கிறத என்ன பண்றான்? தடுப்பான். கொடுக்காதபடி, துதிக்காதபடி, ஜெபிக்காதபடி, தேடாதபடி, வராதபடி தடுப்பான். அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவனை எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. அப்போது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அவன் உன்னை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், 3-4 வாசித்து பாருங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தைப்படி நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவுக்கப்பட்டு போகும் என்று பிரசவம் பண்றாரு. அல்லேலூயா. 1 நாள் பிரயாணம் பண்ணி போற அளவுக்கு பஸ் வசதி கிடையாது, கப்பல் வசதி கிடையாது, கார் வசதி கிடையாது. 1 நாள் நடந்து போனோம். நடந்து போய் 1 நாள் பிரசனம் பண்ண போனோம். தேவ கிருபையினால போறாரு. எச்சரிப்பின் சத்தம் சொல்ல போறாரு. யார? ஒரே ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷம் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் போதும். ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஒரு மனுஷன் சொல்றத நீ கேட்டேனா உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீ கேட்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ எந்த நாட்டுல இருக்கலாம், எந்த ஒரு கடகோடியில இருக்கலாம், உன்னுடைய ஆத்துமா ஊழியக்காரன் கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசவம் பண்றாரு. எத்தனை நாள்? 40 நாள்ல ஒரு அழிவு வரப்போகுது. அல்லேலூயா. எத்தனை நாள்? 40 நாள்ல ஒரு அழிவு வரப்போகுது. மனம் திரும்புங்க. வாசிக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5-6. அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினாங்க.
அல்லேலூயா. நாடு 40 நாளில சின்ன பின்னம் ஆக போகுது, தேவனுடைய கோபம் பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கு தெரிவித்த உடனே ராஜா பயப்படுறான். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், நீ கர்த்தருடைய கிருபையால நீ எந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சரா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்ல. நீ கடவுளை இல்லைன்னு சொல்லலாம், இருக்கிறாருன்னு சொல்லலாம், அது ஒண்ணு பொய்ன்னு சொல்லலாம். ஆனா நீ எது சொன்னாலும் சொல்லனாலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை காக்கும்படியாக நீ என்ன செய்யணும்? தேவனை நோக்கி முறையிடு. எப்படி? உபவாசம் போட்டாங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஊழியக்காரனை எதை கொண்டாகிலும் ஆண்டவர் காப்பாற்றிடுவாரு. விசுவாசிக்கு ஒரு சம்பவத்தை சொல்றாரு, ஒரு பரிகாரம் சொல்றாரு. என்னவா? உபவாசம். ஊழியக்காரனுடைய கேட்டகரி வேற, நாட்டை ஆள்ற மந்திரி, முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், குடியரசுத் தலைவர் யாராரும் அவங்களுடைய கேட்டகரி வேற, விசுவாசிகளுடைய கேட்டகரி வேற. வேதம் சொல்லுது, என்ன செய்தாங்களாம்? சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ரெட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி அபயம் வர்றாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, அவர் சொல்றதை நீ கேட்டு நடந்தா உனக்கு வர ஆபத்து மாறிடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் சொல்றதை கேட்டு நடந்தா உனக்கு வர ஆபத்து மாறிடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக்க உன் கிரியை பார்க்கிறாரு. நீ செய்யற கிரியை 1000 சொன்னாலும் 600 ரூபாய் செல்போனோடவே இருக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் அப்புறம் ஏதாவது வந்துட்டா நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. நைட்டும் மகளும் போனும் 600 போன் எச்சே ஊறுது அந்த போன்ல. அல்லேலூயா. ஊத்துது அப்படியே இந்த பக்கம் அப்படியே போனோம். அப்புறம் அப்படியா? அப்புறம் எவ்வளவு போனேன்? கிரியையே பார்க்கிறாரு ஆண்டவர். என்ன பார்க்கிறாரு? கிரியை பார்க்கிறாரு. கிரியையே பார்த்து என்ன செய்யறாரு? நீ மனம் திரும்பலையான்னு கண்டுதான் விடுதலை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போ தேவனுக்கு 4:2 வாசித்து பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது மித்தமே தர்ஷுக்கு ஓடி போன நீ இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் அறிவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ கிருபை உள்ள தேவன், நீ இரக்கம் உள்ள தேவன், நீ சொல்றதை செய்ய மாட்ட. யாராவது இரக்கமா உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா போதும், கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டா போதும், நீ உடனே இறங்கிடுவ. நீ செய்யறேன்றதை செய்யாம போயிடுவ. அவங்க மேல மனஸ்தாபப்படுவ, அவங்க மேல இறக்கப்படுவ, அவங்களை விடுதலை ஆக்கிடுவ, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துடுவ. அவங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் வாரி கொடுக்கிற தேவன் யாருன்னா நீ இரக்கம் உள்ளவர். அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு. அல்லேலூயா. வாசிங்க. 4 வாசித்து பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கு நல்லதா என்னாரு. அல்லேலூயா. நீ செய்தியை கேட்க கேட்க எரிச்சலாகிறிய நல்லதா? இதெல்லாம் நீ தெரிந்ததான் கர்த்தர் பேசுறாரு. உனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் இங்க பேசுகிறாரு, நீ அங்க பேசுங்கிறிய. ஆண்டவரோட கூட இடைப்படுற எங்களுக்கு தெரியாதா? கேட்டா நல்லா இருப்ப, கேட்கலன்னா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அந்த ஊழியக்காரனுக்காவது மீனை வச்சிருந்தாரு ஆண்டவர். உனக்கு
உனக்கு என்ன வச்சுங்கிறாரோ நம்பி எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எரிச்சலாகிற கர்த்தருக்குல ஏன் உனக்கு ஆண்டவர் தான் பேசுறாரு. இந்த பைபிளை நானா எழுதுனேன்? யார் எழுதுந்த? 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் எழுதினாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீ எரிச்சல் அடையறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ நல்லா இருந்தா உன்னை எதுவும் செய்ய போறதில்ல ஆண்டவரு. மனம் திரும்பினா திரும்பித்தான் ஆகணும். 2வது பேசுறாரு உனக்கு ஆண்டவரு. முதல்ல பேசிட்டாரு, 2வது பேசுறாரு. எரிச்சலா இருக்கிற இறக்கம் செய்யறதும் தண்டிக்கிறதும் அவருடைய கிருபை. உனக்கு என்ன ஆகுது? நீ சொல்ல வேண்டிய வேலையை நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யணுமா தவிர அவரெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் கிருபை. வாசித்து முடிக்கலாம். 4:9 முதல் 11 வரை. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு மித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியே முளைத்ததும் ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறிய, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காம இருப்பேனோ. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு. நீ பிரயாசம், நீ என்னைக்கோ செத்து போக வேண்டிய ஆளு, நீ சாவ தேடி ஓடின ஆளு, உனக்கு எல்லாத்தையும் குத்து அழகு பாக்குறேன். ஆனா உன் மனசுல ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துங்கிறிய. அல்லேலூயா. திருப்தி இருக்குதா? திருப்தி இருக்குதா? உனக்கு விசுவாசம் இருக்குதா? கர்த்தருக்கிறதுனால உன்னால உனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா எரிச்சல் மட்டும் உனக்கு இருக்குது. எரிச்சலாகிற உனக்கு ஏன் இந்த குணம் இன்னும் மாறல? ஒரு சின்ன காரியத்துக்கு எரிச்சல் அடையிற 120,000 ஜனங்கள் அழிந்து போகிறது நான் விரும்புவேனா? அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி, எல்லா முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு இருப்பாரானா? ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு இருப்பாரானா? தேவன் சொன்னான், கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டாங்க. சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்ததா. தேவபிள்ளையே, தேவபிள்ளையே, நீ விட வேண்டியதை விடுவாயானா உனக்கு சமாதானம் கொடுப்பார் ஆண்டவர், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் ஆண்டவர். தேவபிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர். தேவபிள்ளையே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் உன்னை விட்டு விலகாதவர், அவர் உன்னை விட்டு விலகாதவர் அவர். ஓ தேவனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. உங்க கிருபைதா எங்களை தாங்கணும், உங்க கிருபைதா எங்களை தாங்கணும். உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். எங்களை கடந்து கூட போகாதாரம். நாமே 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 கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க ஒரு வல்ல வல்ல. கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. பகலில மேக சம்பம், இரவில அக்னி சம்பம். பகலில மேக சம்பம், இரவில அக்னி சம்பம். இத்தனை ஜனங்களை நடத்தினீரல்லோ. பகலில மேக சம்பம், இரவில அக்னி சம்பம். பகலில மேக சம்பம், இரவில அக்னி சம்பம். இத்தனை ஜனங்களை நடத்தினீரல்லோ. எங்களையும் வயல் நடத்த வாரோ ராஜனே, இப்பொழுது வயல் நடத்த வாரோ ராஜனே. எங்களையும் வயல் நடத்த வார ராஜனே, இப்பொழுது வயல் நடத்த வார ராஜனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. உங்க கிருபைதான் தாங்கணும், உங்க கிருபைதான். ஓ தேவனே, வல்லம வல்லம வல்லம்.
ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர், ஆவியானவர் யோனாவை கடந்து போனார். யோனாவோடு இருந்தார். அவர் கடந்து போகல. தேவனே, உன்னோடு என்னோடு அவர் கடந்து போகாது இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி என்னை தேடி வந்தது. இவ்வளவு கிருபை கொடுத்த பெரிய ஜாதி நம்மளை போல யாரும் இல்லை. அவர் நல்லவராவார், அவர் வல்லவராவார், அவர் ஒரு போக வழியை அறிந்தவர், உன்னை பாதைகளை செவ்வையாக்கிறவர். ஓ, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனமுழுக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவராவார். ஓ, உண்மையில பிரயாசப்படுகிறார். நன்றி பரிசுத்தாவியார். யோனா போன வழி சரியில்லாதபடினால் திருந்துவதற்கு ஒரு வழியை கொடுத்தார், தப்பிப்பதற்கு ஒரு மீனை கொடுத்தார், உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒரு முறை பேசன நீ கீழ்படியது, உனக்கு இரண்டாவது முறை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ தூரத்தில் இருக்கிற சகோதரனா இருக்கலாம், நீ சமீபத்தில் இருக்கிற சகோதரி இருக்கலாம், நீ பெரிய வசதி படைத்த ஆளா இருக்கலாம், ஒருவேளை கணக்கு கத்தருக்கு கொடுக்கிறத கணக்கு பார்க்கிற மகளா இருக்கலாம், நீ கடவுளுக்கு செய்யறதை கணக்கு பார்க்கிற மகளா இருக்கலாம். ஆனா நீ நிற்பது அவருடைய கிருபை. மனம் திரும்பு. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவும் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உன் கிருபை எங்களை தாங்கி நடத்த நல்ல வழியிலே நடத்துங்க. வருகிற கிறிஸ்துமஸ் ஆராதனையை பொறுப்பிடுங்க. எந்த ஆபத்தா இருந்தாலும் எங்களை கடந்து போகட்டும். புதிய கனமையும் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். ஒரு செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் என்றென்றும் சதா காலங்களில் அடியோடு சகலபரிசுத்தவான்களும் கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தர் சுத்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்வம் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. அரியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.